நெட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். துலாம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம் துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் தான் 5 கிரக சேர்க்கை. துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5 கிரக சேர்க்கை, அற்புதமான சேர்க்கை. அதிர்ஷ்டஸ்தானத்தில் துலா ராசிக்கு அதிர்ஷ்டஸ்தானம் தான் 5ஆம் இடம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டஸ்தானத்தில் 5 கிரக சேர்க்கை, ஒரு பொக்கிஷமான வாழ்க்கை, ஒரு பொற்காலம், ஒரு அதிரடி அதிர்ஷ்டம். இதுதான் துலா ராசி. துலா ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சரியான நேரம், வேற லெவல்ல முன்னேறுவாங்க. சரி, இப்ப சூரியன் துலா ராசிக்கு லாபாதிபதியாகி அவர் 5ஆம் இடத்தில் இருப்பது, ஒரு 11ஆம் தேதி 5ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டாலும், 5ஆம் இடத்துக்குரியன் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், 5-11 சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய செல்வ யோகம், மிகப்பெரிய பதவி யோகம். அப்ப 5ஆம் தேதி 11ஆம் சேர்ந்தே இருக்காங்க, ஒண்ணுக்கு பார்த்தாலும் சேர்ந்து இருந்தாலும் மிகப்பெரிய செல்வ யோகம். 5-11 புரிஞ்சுட்டீங்களா? 5ஆம் தேதி மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய அந்தஸ்து, மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அது லாபத்தை அடையக்கூடியது 11ஆம் இடம். சரி, அடுத்து புதனாகப்பட்டவன் உங்களுக்கு துலா ராசிக்கு பாக்கியாதிபதி, 9-12 கூறியவர்.
அப்போ 9, 12 உயர்ந்த உத்தியோகம், நீண்ட தூர பயணம். உயர்ந்த உத்தியோகம், நீண்ட தூர பயணம், அதில் சொத்துக்கள். 12 சொத்துக்களையும் சொல்லும். எப்போ இந்த 12ஆம் விதி போய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்து 5ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சொத்தை, அதாவது பூரிய சொத்தை ஒரு வித்து இன்னொரு சொத்து வாங்கக்கூடியது. இல்லாட்டி வெளியூர் வெளிநாடு அவுட்டரில், வெளியூரில் வெளிநாட்டில் பெரிய சொத்து வாங்குறது, அதெல்லாம் நடக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த கிரகம் இருக்குது ராகு. அவர் அங்கே தான் இருக்கார். பிரம்மாண்டமான தொழில் முதலீடுகள், பிரம்மாண்டமான சொத்துக்கள், நல்ல பதவி யோகங்கள், உள்நாட்டு தொழில், வெளிநாட்டு தொழில், கூட்டு அமைப்பு, இப்படி 5ஆம் இடம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பிரம்மாண்டமாக ஏற்படுத்தக்கூடிய ராகு. அடுத்து சனி பகவான் அங்கேயே உட்கார்ந்துருக்கார் 5ஆம் இடத்துல, அவரே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அடுத்து இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். 6/3/2026 அன்று 6ஆம் இடத்துக்கு போறார். 6ஆம் இடம் சனி பகவான் துலா ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகக்காரன். 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஆண்டியும் அரசனாவான். துலா ராசிக்கு சரியான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து செவ்வாய் துலா ராசிக்கு 2/7க்குரியவர். 2/7க்குரியவர். அவரும் எங்க இருக்காரு? அங்கதான் இருக்கார். 2/7க்குரியவர். ஒரு கூட்டு ஸ்தானம், ஒரு நிர்வாக பொறுப்பு, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு அரசியல் பொறுப்பு, ஒரு வீடு வாசல் பூமி சொத்துக்களை பெறக்கூடிய யோகம், அத்தனை சிறப்பு பெறக்கூடிய இடம் இந்த செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருப்பது. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம். ஆக சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு, இந்த பிரம்மாண்ட அமைப்புகளை பார்த்தாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இதுதான் 5 கிரகத்தினுடைய சேர்க்கை. இதை உங்கள் தனிப்பட்ட கர்மாவினுடைய பலன்களை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர்.